வடக்கிலே பெரும் தோல்வியை தழுவக்கூடிய இடத்தில் தான் மக்கள் பார்க்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய பிரதமராகட்டும் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களாகட்டும் செல்லும் இடமெல்லாம் மக்கள் எதிர்த்தரப்பில் குரல் எழுப்புகிறார்கள். 370 ஆர்டிக்கல் நாங்கள் 35A எடுத்தோம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும், முத்தலாக கொண்டு வந்தோம். காஷ்மீரில் நீங்கள் 60% வாக்கு பதிவாயிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, முன்ன மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கல்லை விட்டு அடிச்சா ரப்பர் குண்டில் சுடுறல எடுத்து சுடுறான்டான் டமால்னு. புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம சைனா நம்ம கிட்ட வந்து நிற்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நல்லா கேளுங்க, சைனா நம்ம பாகிஸ்தான் நமக்கு வந்து எதிரி நாடே கிடையாது. பாகிஸ்தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு கொசு. என்னங்கன்னு போய் கேட்டா நாங்க இப்பதான் வந்து ரோடு போட்டுக்கிறோம், இதெல்லாம் ஒரு பதிலா? 4000 சில்லற கிலோமீட்டர் புடிச்சு வச்சிருக்கேன் கேட்டா அப்ப இப்பதான் ரோடு போறேன். அவன் வீடு கட்டி குடும்ப நடத்தின்னு இருக்கிறான், அதை பார்க்க முடியல. அதுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் காரணம்னு அப்பட்டமான போய் குற்றச்சாட்டு. இந்தியா பொருளாதாரம் 15-13க்கு பிறகு இப்ப 3ல வந்திருக்குது. எவனுடைய 3ல வந்திருக்குது? நான் முன்னேறிக்கிறேன், நீங்க முன்னேறிக்கிறீங்களா? ஞாயிறுகள் முன்னேறி ஒரு மண்ணாங்கட்டியில் வெறும் அதானி அம்பானி 3வது இடம் வந்தாலும் தூக்குல தொங்க எனக்கு என்னங்க இருக்கு? அந்த அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சியில பதில் அப்பதான் கொடுக்கணும், பாய்பட்டு தூக்கிட்டு பேர் கொடுக்க முடியாது. அதே மீறி நீங்கள் 300-400 சீட்டு வெற்றி பெற்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அது இவிஎம் மிஷினில் நடந்த குளறுபடிதான் காரணம் ஒழிய ஒருபோதும் மக்கள் மனதில் நடக்கக்கூடிய குளறுபடி அல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. கர்நாடகால தோத்தோம், இவிஎம் மிஷினா பதில் சொல்லுங்க. ராஜஸ்தான்ல தோத்தோம், இவிஎம் மிஷினா பதில் சொல்லுங்க. இதுக்கு அப்பெல்லாம் இவிஎம் மிஷின் கரெக்டா வேலை செய்யும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி திரு வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு ஜி சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பரபரப்பான அரசியல் சூழல் தான். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் இந்த தேர்தலுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். ஃபுல்லாக முடிஞ்சு யார் வர போகிறாங்க என்னன்றதெல்லாம் பேசுவாங்க. இருந்தாலும் இப்பொழுதே விவாதங்கள்லாம் தொடங்கிவிட்டது. நான் நேரடியாக திரு வெங்கடேசன் அவர்களிடம் வந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சார், பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தொடர்ந்து பிரதமர் அவர்கள், அமித்ஷா அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. 400 இடங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அமித்ஷா அவர்கள் நாங்கள் இப்போவே ஒரு 310 இடங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வென்றுட்ட மாதிரி தான், இதுக்கப்புறம் வரதெல்லாம் கூடுதலான இடங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் வியூக வகிப்பாளர் சமீபத்தில் நடந்தக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். 303 இடங்கள் கட்டாயம் பாஜகவுக்கு வந்துடும், இதுக்கப்புறம் கூடுதலாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவோம், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா 2014 273 சீட் அடித்தோம், 2019 303 சீட் அடித்தோம். இண்டிவிஜுவலாக கூட்டணியோட ஒரு 50 சீட்டு சேர்த்து 353 சீட் அடித்தோம். இப்போ வந்து 370 ஆர்டிகளை வந்து காஷ்மீர்லேருந்து நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுத்து எடுத்ததுனால 370 சீட்டுக்கு மேலே அடிப்போன்றதை கான்ஃபிடென்ட்டாக வடக்கில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் நம்புகிறாங்க, தெருவில் இருக்க தலைவரும் நம்புகிறாங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் தன்னுடைய பிரச்சாரமாக என்ன முன்வைக்குதுன்னா, சவுத்தில் வந்து பெருசாக வலுவான கட்சியாக பாஜக இல்லை, நார்த்தில் வேணால் அவங்க வலுவாக இருக்கலாம், சவுத்தில் வலுவாக இல்லை அப்படின்னு ஒரு இதை வைக்கிறாங்க. 140 சீட்டு கிட்டத்தட்ட சவுத்தில் நம்மள்கிட்ட டோட்டலாக இருக்குது. கர்நாடகாவில் போன வாட்டி 20 சீட்டு அதிலே அடித்தோம், போன வாட்டி 20 சீட் அடித்தோம். தெலுங்கானாவில் 4 சீட் அடித்தோம். ஹைதராபாத்தில் எதுவுமே இல்லை, கேரளாவில் எதுவுமே இல்லை, தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. அது ஒற்றுக்கிறோம், மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்நாடகா அரசில் தண்ணி பஞ்சத்தில் அங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு புரட்சியை ஏற்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சி மேலே மிகப்பெரிய ஒரு அவஷன் இருக்கிறதுனால அங்கே 28 சீட்டுக்கு 28 சீட்டும் கர்நாடகாவில் சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. 1. 2வது வந்து கர்நாடகாவில் நீங்கள் தொடர்ந்து எலெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் தான் மாறி மாறி வருது தவிர சென்ட்ரல் எலெக்ஷன் தெளிவாக மோடிஜி அவருக்கு தான் வாக்களிக்கிறாங்க. 2014 அவருக்கு தான் வாக்களித்தாங்க, 2019 அவர் தான் வாக்களித்தாங்க. ஸோ 2024 மோடி மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டில் மோடி மேலே தான் வாக்களிப்பாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. தெலுங்கானாவில் ஒரு மோடி அவர்கள் பண்ண ரோட் ஷோ, அமித்ஷா அவர்கள் பண்ணிய பரப்புரை, இவங்க வந்து தவறாக வந்து முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து இந்துக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை முன்னெடுத்ததுனால போன வாட்டி 4 சீட் தான் தெலுங்கானாவில் எடுத்தோம், இந்த வாட்டி 7லேருந்து 9 சீட்டு வரையும் அடிப்போம். இன்னும் சொல்லப்போனால் 17 சீட்டு கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் 10 சீட்டுக்கு மேலே அடிக்கலான்ற ஒரு தேவை இருக்குது. கேரளாவில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம் இந்துக்களிடையே ஏற்பட்டிருக்கு. சுரேஷ் கோபி, ராகுல் காந்தி எழுத்து நிற்கிற வந்து கேரளாவுடைய பாஜகவோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுசீந்திரன், இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து உள்ளே இறங்கி வேலை செய்யறதுனால கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அடிப்போம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் தலைமையின் கீழே பெரிய எழுச்சி ஏற்படுறதுக்கு எண்மண் எண்மக்கரை யாத்திரை இப்போ மக்களிடம் நன்றாக போய் சென்றடைஞ்சிருக்கிறது.
பெரும்பாலான பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளை வந்து நம்ம வென்றெடுப்போம், இலக்கை நோக்கி நகருவோம் அப்படின்றப்ப நார்த்தில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கோ அதுமாரி சவுத்தில் நம்மக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கூட்டணியோட தெலுங்கு தேசம் நம்ம கூட்டணி வச்சுருக்கோம், அதுலேயும் வந்து கூட்டணி தயவோடு நம்ம மிகப்பெரிய லெவலில் அங்கேயே வென்றெடுப்போம். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க 400 சீட்டு மேல் நாங்கள் வென்றெடுப்போம். ஏன்னா ஒரு ஒரு தேர்தலில் ஒருத்தர் வென்று எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆந்தடிக்கான இந்த பேஸ் சொல்கிறோம். அதே மாதிரி ஏன் எதிரில் இருக்க வந்து அதாவது காங்கிரஸை சேர்ந்த கூட்டணி கட்சி இந்திய கூட்டணியில் வென்றெடுக்க முடியாதுன்றதுக்கான ஒரு பேஸ் இருக்குது. ஏன்னா வாரம் ஒரு பிரதமர் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கட்டமைப்பு சொல்கிறாங்க. கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கு அமலாக்கத்துறையால் வந்து அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஜாமீனில் இருக்கார். ஹேமந்த் சோரனும் உங்களுக்கு அமலாக்கத்துறையை அரெஸ்ட் பண்ணி எல்லாமே உப்பு தின்னவும் தண்ணி குடிக்கிறாங்க. இதில் யாருமே அமலாக்கத்துறையோ இடியோ இன்கம் டேக்ஸோ சிபிஐயோலாம் யாருமே தன்னாட்சி அதிகாரம் கொடுத்த அமைப்பு அந்தந்த நேரத்தில் அவங்க செயல்படுறாங்க. அது இதோடு ஒப்பீடு பண்ணுறாங்க, நீதிமன்றம் போகிறாங்க, ஜாமீன் வழங்குது. சில ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கலை, கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இன்றைக்கு கொல்கத்தாவில் மேற்கு வங்கத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பு காட்டுறாங்க அவங்களும். இப்படியே நீங்கள் ஒவ்வொருத்தராக எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைமையை நோக்கி நகரல. இப்போ மம்தா பானர்ஜி வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் நாங்கள் 2 சீட்டு தான் தருவோம். நாங்கள் அவர் ஆதிரஞ்சன் சௌத்ரி வந்து இல்லை மம்தா பானர்ஜி நம்ப முடியாது, நாங்கள் தனியாக நிற்போம்னா இப்போ காங்கிரஸ் நிற்குது, பிஜேபி நிற்குது, கம்யூனிஸ்ட் நிற்குது, எல்லாமே பிரிஞ்சு நிற்கிறாங்க கொல்கத்தாவில். இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்குது, மம்தாவுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த இந்துக்கள் ஓட்டில் அங்கே கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தான் இவங்க பிஜேபி பார்க்குது. அப்போ ரெண்டாவது என்னன்னா, மம்தா பானர்ஜி வந்து எப்பொழுதுமே வந்து தான் செய்த நல்ல விஷயங்களை பற்றியே சொல்லாமல் நாங்கள் வந்து மத்திய அரசு எதிர்க்கிற மாதிரி இந்த கண்டென்ட்டோடையே நகர்றாங்க தவிர என்னென்ன மாநில அரசுக்கு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு செஞ்சுருக்கோன்ற கட்டமைப்புக்குள்ளே அவங்க வரலை. இப்போ மம்தாவுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா, தோல்வி பயம் வந்து மைண்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்திய கூட்டணிக்கு உள்ளேருந்து ஆதரவு தர முடியாது, வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறாங்க. உடனே அவர் காங்கிரஸ் லீடராக இருக்கக்கூடிய ரஞ்சன் என்ன சொல்கிறாருன்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் நம்ப முடியாது, வெளியிலேருந்து ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பிஜேபி பெரும்பான்மையாக வந்தால் பிஜேபி கூட ஆதரவு தரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. எவ்வளோ குளறுபடி பாருங்க, உங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே குளறுபடி. இதில் கெஜ்ரிவால் அங்கே அரெஸ்ட் ஆகிருக்காரு, என்ன பண்ண போகிறாரு, டெல்லியில் 7 தொகுதி வென்றெடுக்க முடியுமா என்னன்றெல்லாம் பஞ்சாபில் மிகப்பெரிய மைனஸ் வைக்கிற வந்துட்டு இருக்காரு. இவங்களாம் வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்பட்டவர்கள். நிதிஷ்குமார் ஆல்ரெடி சொல்கிறாங்க, நிதிஷ்குமார் நம்ம கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டார். லல்லு பிரசாத் யாதவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து பேர் நிற்கிறாங்க. ஆச்சாரியான்னு சொல்லி அவங்க மகள் நிற்கிறது, இன்னொன்று வந்து மிசா ரோகிணின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க, 2 பசங்க நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. இப்படி எல்லாருமே குடும்ப அரசியல் நோக்கி, இங்கே சொல்லவே வேணாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொன்னோம், இங்கே குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் நோக்கி தான் நகர்கிறது. எல்லாமே குறிப்பிட்ட குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் நோக்கி நகர்றப்ப மக்களுக்கு யார் நன்மை செய்வாங்க? அதாவது எந்த ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு தாயார் இறந்த பிறகு ஒரு 2 மணி நேரம் இந்த ஈமச்சடங்குகள் இறுதிச்சடங்குகளுக்கு பங்கேற்று அடுத்து உடனே வேலைக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயினை தொடங்கி இதுக்காக போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தலைவர் வேணுமா? தொடர்ந்து நேரு காலத்தில் நேரு, ராஜீவ்காந்தி, சஞ்சய் காந்தி, சோனியா காந்தி, அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, வதரா காந்தி சொல்லி இந்த மாதிரி வேணுமான்ற ஒரு சிந்தனை மக்களிடம் தெளிவாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு கான்ஃபிடண்ட்டாக சொல்லுகிறோம். அங்கே எதிரில் பலம் கொடுத்து ஜெயலலிதா ஒரு கூட்டத்தில் சொல்லுவாங்க, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியே இல்லைன்ற மாதிரி. எதிரிகள் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க? செதறி போய் அங்கங்கே இங்குன்னு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் கூட நேற்று ஒரு பரப்புரையில் சொல்லியிருக்காரு, வலுவான ஒரு எதிர்கட்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் காங்கிரஸை நினைச்சோம் வலுவான எதிர்கட்சியாக வருவாங்க, பட் வந்து குறைந்தபட்சம் 10% ஓட்டு வாங்கினா தான் எதிர்கட்சி வரிசையில் அவர முடியும். அதை கூட காங்கிரஸ் வாங்கலை. அப்போ வலுவான எதிர்கட்சி இருந்தால் தான் ஜனநாயக நாட்டில் ஆட்சி அதிகாரம் நன்றாக போகணும், அதையும் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ வலுவான எதிர்கட்சிகள் இந்தியாவில் இல்லை. அது இல்லாதனால தான் இனி தேர்தல் அமைப்பினாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் திரு மோடிஜி அவர்களும் எல்லோரும் சொல்லுகிறோம் 400 சீட்டை வென்றெடுப்போம். ஏன்னா வென்றெடுப்போம்னு சொன்னால் எப்படி வென்றெடுப்போன்ற ஒரு ஆத்தடிக்கான ஒரு பேஸ் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே, நீங்கள் அந்த 400 இலக்கில் ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. அதுக்கான காரணங்களாக ஈவன் நீங்கள் சொல்கிறதுலேருந்து தென் மாநிலங்களில் கூட பாஜக கால் ஊன்றி இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான பதில்களை நம்ம ஜி சிவா அவர்களிடம் கேட்கலாம். அவர் பேசுனது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, தென் மாநிலங்களில் பாஜக வளரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போய் இப்போ அங்கேயும் பல இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் தென் மாநிலங்கள் பாஜக மிகப்பெரிய அளவில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்கு சதவீதம் பெருகும், வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அருமையானன். ஆனால் இந்த தமிழகத்திற்கு மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை வருகிறேன் என்று சொல்லி தேதியும் கொடுத்து எத்தனை முறை அவர் தவிர்த்திருக்கிறார். ஏன் காரணம்? இவர்கள் முதலில் நம்பி இருப்பது வடக்கில். அந்த வடக்கிலேயே
பல தோல்விகளை பாஜகவிற்கு மக்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகிய நாம் எதை நம்பகமாக எதிர்பார்க்கிறோமோ இங்கே மிகப்பெரிய அளவில் தோல்வியில் முடிந்துவிடும் போல் இருக்கிறது என்று தான் அவர் அங்கேயே இருந்தார். யார்? அமித்ஷா அவர்கள். அதற்கு பிறகு ஒரே நாள் மட்டும் ஏதோ பெயருக்கு வந்தார், சென்று விட்டார். இது அந்த நிலைமை. ஆனால் வடக்கில் இருப்பவர்கள் இந்த மாதிரி தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இவர்கள் வெறும் இறைவனை வைத்து, மதத்தை வைத்து, வெறும் இந்து என்கின்ற அந்த சொல்லாடலை வைத்து மட்டுமே இவர்கள் நம்மை வீதியில் இறக்கி விடுகிறார்கள். ஏனென்றால் இவர் எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இது வரைக்கும் இந்த 10 ஆண்டு காலத்தில் வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. அப்போது இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்திருக்கிறார்களா? இல்லை. பணவீக்கம், கேஸ் சிலிண்டர், இதே 2019 மோடிஜி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? மீண்டும் என்னை ஆட்சியில் அமர்த்தினார், பெட்ரோல் டீசல் 50 ரூபாய் கூறுகின்ற சொன்னாரா இல்லையா? அதே போன்று 2019 வெற்றி பெற்றார், 50 ரூபாய் கொடுத்தாரா? ஆகவே இந்த 10 ஆண்டு காலத்தில் மத்திய பாஜக அரசு என்னவெல்லாம் இந்த மக்களை பார்த்து வாக்குறுதி கொடுத்ததோ ஒரு இடத்தில் கூட, ஒரே ஒன்றை கூட இவர்கள் நிவர்த்தி செய்யவில்லை. நிவர்த்தி செய்ததாக சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் இந்த மக்களுக்கான எதிரான வாக்குறுதி. 1, 2 இவர் சொல்லக்கூடிய 370 எல்லாம் சொல்லுகிறார். அதெல்லாம் அனைவரும் அதை நேசிக்கவில்லை. ஆகவே ஒரு சாரார் மட்டும் நேசிக்கக்கூடிய வாக்குறுதிகள் 1, 2 மட்டும் நிவர்த்தி செய்துவிட்டு பொதுவான அந்த அடித்தட்டு மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகள் எங்க நிவர்த்தி செய்தது இல்லை. வெறும் அதாவது 45 ரூபாய் 50 ரூபாய் என்று இருந்த பெட்ரோல் டீசல் விலை காங்கிரஸ் ஆட்சியிலே அதற்கு பொங்கி எழுந்த பாஜகவினர், வெறும் 330 340 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலை காங்கிரஸ் ஆட்சியிலே அதற்கு பொங்கி எழுந்த பாஜகவினர் இப்போது 1300 சிலிண்டருக்கு மேலே சிலிண்டர் விலை சென்று விட்டது. 100க்கும் மேலே பெட்ரோல் டீசல் விலை சென்று விட்டது. அப்போது இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்து மக்களுக்கான நாங்கள் தான் அஜெண்டாக இருக்கிறோம், இந்துத்துவாக்க நாங்கள் தான் அஜெண்டாக இருக்கிறோம், இந்து மதத்தை நாங்கள் தான் போட்டு பாதுகாப்போம். நான் கேட்கிறேன் நியாயமான ஒரு கேள்வி பார்த்து, நீங்கள் உண்மையிலே மத்திய பாஜக அரசு இந்த இந்துக்களுக்கான கட்சி, இந்து மக்களுக்கான கட்சி என்று சொல்லுது உண்மை என்று சொன்னால் 140 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு இந்து மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்றிய பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை அத்தனும் யார் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்கள் தானே. அப்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்து அனைத்து நிலைகளிலும் தோல்வியில் இந்த மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இந்த இந்து மக்களுக்கான கட்சியாக இருக்க முடியும்? அப்போது இந்துக்கள் என்று சொன்னால் 140 கோடி மக்கள் வரி பணத்தை பிடுங்கி 10 பெரும் முதலாளிக்கு கொடுக்கிறாரு பாருங்கள், அவர்தான் மத்திய அரசினுடைய இந்துக்களாக தெரிகிறார்கள். அதே குற்றச்சாட்டை அவர்கள் உங்கள் மீது வைப்பதை நீங்க பார்க்க முடியும் இல்லையா? ஓபிசி கிட்ட இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் எல்லாம் நீங்கள் பறித்து வந்து அதை சிறுபான்மை சமூகத்திற்கு வந்து கொடுப்பாங்க, குறிப்பா இஸ்லாமிய சமூகத்திற்கு பறித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மீண்டும் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இருக்குங்கிற குற்றச்சாட்டையும் உங்கள் மீது அவர் 19 ஜோசியன் சொல்லுவது போன்று சொல்லுகிறார். நான் கேட்பது, இங்கே இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அனைவரும் இங்கே ஒரு தாய் பிள்ளைகள் தான். ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்திய சுதந்திரத்துக்காக எங்கேயாவது போராடிய வரலாறுகள் உண்டா? இருந்தால் கொஞ்சம் காட்டுங்கள். ஆனால் நீங்கள் யாரை இழிவுபடுத்தி அரசியல் செய்கிறீர்கள்? இஸ்லாமிய உறவுகள் பல லட்சம் பேர் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு மாற்றாந்த பிள்ளையாக பார்த்தால் இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு அரசா? எங்கேயாவது மறுத்து இருக்காங்களா? மறுக்கல இல்லையா? இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கல, போராடலன்னு அவங்க எங்கேயாவது சொல்லி இருந்தா நமக்கு அந்த பல பேர் செய்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சொல்லல, இந்தியாவிற்கு எதிரானவர்கள், இந்தியாவுக்கு துரோகத்தை இழுப்பவர்கள் இவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று பேசிய காணொலி எல்லாம் நம்ம மத்திய அமைச்சர் பேசும் காணொலி நாம் பார்க்கவில்லையா? நீங்கள் மறுக்க முடியுமா சகோதரரே? ஆகவே இவர்கள் வடக்கில் பெரிதாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். வடக்கிலே பெரும் தோல்வியை தழுவக்கூடிய இடத்தில் தான் மக்கள் பார்க்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய பிரதமராகட்டும் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களாகட்டும், செல்லும் இடமெல்லாம் மக்கள் எதிர்த்தரப்பில் குரல் எழுப்புகிறார்கள். அது காங்கிரஸோ மற்ற அப்படியெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்களே எதிர்ப்பு அலைகளை வீசுகிறார்கள். இதுவே இந்த மணிப்பூர் கலவரத்திலே பிரதமர் அவர்கள் எத்தனை மக்கள், அங்கே எத்தனாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். எங்கெல்லாம் சுற்றுலா செல்லக்கூடிய பிரதமர் அவர்கள், ஏன் மணிப்பூர் இந்தியாவில் ஒரு அங்கம் இல்லையா? மணிப்பூர் இந்திய குடிமகன் இல்லையா? ஏன் அங்கே செல்லவில்லை? இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது அருணாச்சல பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 30லிருந்து 40 இடத்திலே பெயர் பலகை வைத்திருக்கிற இதெல்லாம் எங்களுடைய இடம் என்ற சைனாக்காரன். அப்போ அந்த இடத்திற்கு தேர்தல் நடத்தி இருக்கிறீர்களா? நீங்கள் தான் மிகப்பெரிய வீரர், உலகமே பார்த்தால் பாரத பிரதமரை பார்த்து நடுங்கிறது, பயப்படுகிறோம் சொல்லக்கூடிய பாஜக சங்கங்களை பார்த்து கேட்கிறேன். 40 இடத்துல போர்டு வைத்திருக்கக்கூடிய, பெயர் பலகை வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் சொல்லிய பேச்சுகள் என்ன? இல்லை பெயர் பலகை வைத்தால் அது அவர்கள் இடம், அவர்களை சொந்தமாகி விடுமா என்று எகத்தாளமாக பேசிய இவர்கள் அந்த பெயர் பலகை வைத்த இடத்திலே தேர்தல் இப்போதையே நடத்தவில்லை. அந்த இடத்துல தேர்தல் நடக்கவில்லையே. அது மட்டுமல்ல, முன்னாள் உள்துறை செயலாளர்
ஒருவர் சொல்லுகிறார், சென்ற வாரம் கிட்டத்தட்ட 4000 சில்லற சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாஜக அரசு சைனாவுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது. அவர் சென்ற வாரம் சொல்லுகிறார். இதுவரை இதற்கு யாராவது பதில் சொல்லி இருக்கிறார்களா? அப்போது இந்த சைனாக்காரன் பெரிய நாட்டை சார்ந்தவன், அவன் பிடித்திருக்கூடிய இடத்துல உங்களால் அங்கே சண்டை போட முடியவில்லை, அப்பாவி விவசாயிகள் டெல்லியில போராடினால் அங்கே சண்டை போடுகிறேன். உங்களுடைய சண்டையிடக்கூடிய இடம் எங்கே இருக்கிறார்? அப்பாவி மக்கள் இந்த நாட்டை இந்த நாட்டுடைய ஒரு பகுதியை பிடித்து கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சீனாவோட உங்களால் வீரத்தை காட்ட முடியவில்லை. ஆனால் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம் பறித்து விட விவசாயிகள் அழிந்துவிடும் என்று சொல்லி போராட்ட களத்திற்கு வந்தால் அவர்கள் மீது டோன்களை மூலமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அங்கே மிகப்பெரிய காங்கிரஸ் சாலைகளை அமைத்து கெடபாறுகளை முள்கம்பிகளை போட்டு அவர் சித்திரவதை செய்ய. நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இஷ்யூஸ்லாம் இருக்கு, இதனால வாக்கு சதவீதம் உங்களுக்கு குறையும் சொல்றீங்களா, இல்ல இடங்கள் குறையும்? இவர்கள் சொல்லுது போட்டு இந்த 400-300 இடத்திற்கே வேலை. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 150 இடத்தை தாண்டுவது மிக மிக சிரமம். பாஜக மட்டுமா? பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் அத்தனை சேர்த்தே சொல்கிறேன். வெறும் 150 சீட்டுகளை தொடுவதற்கே இவர்கள் சிரமம் தான். அந்த உண்மைகளை மறைத்து இவர்கள் திட்டமிட்டு 300-400 என்று இவர்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள். அதே மாதிரி இவர்கள் சொல்வது போன்று 300-400 சீட்டில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், இது இயந்திரத்தனமான வெற்றியாக தான் இருக்குமே ஒழிய வெறும் இயற்கையான வெற்றியாக இருப்பது வாய்ப்புகள் குறைவுதான். தெரிஞ்சிருச்சு, படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அல்ல, தோல்வி பயம் எனக்கு சரி ஐயா வர இவர் மூத்த அரசியல் பெருமுகிற, நான் சின்ன குழந்தை தாங்க, இருந்தாலும் அண்ணன் கிட்ட நான் நேரத்தை கேட்டு வரேன் சார். தோல்வி பயம் யாருக்கு என்று சொன்னால் 400 சீட்டுகளை நாங்கள் திறமையாக வெல்லுவோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஏன் அதற்கு பிறகு இந்தியா கூட்டணியில் வருடத்துக்கு ஒரு பிரதமர் என்று சொல்லுகிறார். அப்போது இவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். உங்கள் வாயாலே பிரதமர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கார். 2 பேரும் வெற்றி பெற்றால் வாரத்திற்கு ஒரு பிரதமர் தான் இருப்பாங்க, பிரதமர் வேட்பாளர் இல்ல அப்படிங்கிறதுக்கோ வாரத்திற்கோ அது அவருடைய பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனை என்ன? எங்கதான் 400 சீட்டு சொல்ல முடியவில்லையா? 400 போய் அதற்கு 300 என்று சொல்லுகிறேன். நான் சொன்னேன்னா உங்களுடைய வெற்றி இலக்க சரியாக இருந்தால் 400 எப்படி 300 என்று வந்து கம்மி பண்ணி சொல்லிட்டாரு. அவர்கிட்ட அதுக்கான பதில நம்ம தவறான புரிதல் சிவான நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தி கூட்டணி வெற்றி பெற போறது இல்லை. இன்கேஸ் ஒரு நிலைத்தன்மையான ஒரு அரசாங்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இன்கேஸ் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் வருடத்துக்கு ஒரு பிரதமர் மாறுவாங்க. அது பழைய இதுதான். சந்திரசேகராவல், ஐக்கிய குஜரால், தேவகவுடான்னு ஒரு நம்பகையற்ற தன்மை வெளிநாடுகளில் இருக்கப்போ வெளிநாடுகள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. கான்ஃபிடென்ட் கம்மியாகும், ஷேர் மார்க்கெட் கம்மியாகும், ஒட்டுமொத்தமாக நம்ம இராணுவத்தின் பலகீனமாகும். இதெல்லாம் வச்சு தான் இன்கேஸ் இந்தி கூட்டணி வெற்றி பெற போதில் வெற்றி பெற்றாங்கன்னா யார் பிரதமர்னு கேளுங்க. அப்படி கேட்டால் இவங்க பிரதமருக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அதோட பதில். ஃபர்ஸ்ட் அவருடைய கேள்விக்கு நான் பதில் வச்சார். அமித்ஷா அவர்கள் ஏன் வந்தார், ஏன் போறாரு அப்படின்ற ஒரு பதில் வச்சார். அமித்ஷா அவர்கள் 2 முறை இங்கே வரதா இருந்தக்கப்போ அவர் உடம்பு சரியாமல் கேன்சல் ஆச்சு. அப்புறம் ஒரு முறை வந்துட்டு போனார். அவர் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 28 மாநிலங்களிலும் 7 யூனியன் பிரதேசத்திலும் அவர் உள்துறை அமைச்சராக பிஜேபியில் முக்கிய லீடராக பிரச்சாரம் போக வேண்டிய கடமையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. கரெக்டாக எந்த மாற்றம் இல்லை. இன்றைக்கு வடக்கில் தேர்தல் நடந்தது, கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது, மற்றதில் நம்மளுக்கு தேர்தல் ஃபஸ்ட்டு முதல் கட்ட தேர்தல் நம்ம முடிஞ்சிருச்சு. மற்றதெல்லாம் 7 கட்ட தேர்தலில் நடக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்காலத்தில் துணை முதலமைச்சராக வரப்போகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் ஏன் வடக்கில் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை? சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அவங்க தேசிய தலைவர்கள், தேசிய கட்சி நான் முழுசாக சொல்லிடுறேன். எஸ், முதல்ல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்ய சொன்னாங்க. அதாவது வாரணாசியில் தமிழர்கள் அதிகமாக இடத்துல மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, தாராவியில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. எங்கெங்கு தமிழர்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கே இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. பெங்களூரில் எவ்வளோ தமிழர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? 15-20% தமிழர் இருக்காங்க. அங்கெல்லாம் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய இடம்பெற்றிருக்கிற சவுத் இந்தியன் லீடர்ஸ் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு பரப்புரை வச்சு கமலை கூட காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க. கமல் தமிழ்நாடோட சுருக்கிக்கிட்டாரு, வெளியில் எங்கேயும் போகல. ஏன் போகலன்னா அவர்கள் அழைக்கவில்லைன்றது ஒரு காரணம். 2வது, சனாதனத்தை பற்றி திரு உதயநிதி அவர்கள் கோர்ட்டில் மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை வாங்கிய பிறகும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சனாதனத்தின் மீது ஒரு புதுபடியாக இருக்கிறது அங்குள்ள இந்துக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க பிஜேபி. அப்போ இவங்க வந்தாங்கன்னா இதற்கு எதிராக திரும்பும்னால தான் இவங்க பிரச்சாரத்துக்கு யாரும் கூப்பிடல. இங்கே இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போனவாடி போனார், திருமாவளவன்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார். ஏன் உதயநிதி அவர்கள் போல? இதே ரேவந்த் ரெட்டி உதயநிதி அவர்களை பற்றி சொன்னார்ல, சனாதனத்தை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து, இது சனாதன கருத்தை பற்றி இவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? காங்கிரஸ்ல ஒன் ஆஃப் த லீடர் தானே அவரு, தெலுங்கானாவோட முதலமைச்சர் தானே ரேவந்த் ரெட்டி, அவர் சொன்னாரா இல்லையா? கூட்டணியில் இருக்காரு. சரி, இது ஒன்று. 2வது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க.
பெட்ரோல் விலை டீசல் விலை இவங்க காட்டுற படம் வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலை காங்கிரஸ் வந்து நம்ம வாஜ்பாய் பிரதமர் ஆகி முடிச்சுட்டு காங்கிரஸ் 2004 ஆட்சிக்கு வரப்போ எவ்வளோ கொடுத்துட்டு போனாரு? வெறும் 34 ரூபாய் கொடுத்துட்டு போனார் அன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை. வேணா கூகுளில் போய் யூடியூப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க. திருப்பி 2014 அவர் சோனியா காந்தி ஆட்சி முடிச்ச பிறகு சோனியா காந்தி மோடி அவர்கள்ட்ட அந்த ஆட்சியை திருப்பி கொடுக்குறப்ப எவ்வளோமா கொடுத்தாங்க? 78 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கு 100 ரூபா தான் சொல்கிறோம், ஒத்துக்கிறோம். இந்த 100 ரூபாய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஏற்கனவே வந்து பெட்ரோலுக்கு டீசலுக்கு வந்து பெட்ரோல் பாண்ட்ஸு காங்கிரஸ் கவர்மெண்ட் வாங்கினாங்க. வாங்கி பப்ளிக்கில் ஷேரை வாங்கி பாண்ட்ஸ் வாங்கி பெட்ரோல் டீசல் விலை ஏற்றாமல் அதற்கு வட்டியும் அசலும் இன்றைக்கு வரையும் மோடி கவர்மெண்ட் கட்டியிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இவ்வளோ கூக்குரல் எடுக்கிறீங்களே பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டியில் கொண்டு வாங்க. நான் கவர்மெண்ட் வேணா சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு இது ரொம்ப ஹைக்காக தெரியுதா? இந்தியா ஃபுல்லாக ஒரே விலை ஜிஎஸ்டி. அப்படி தானே? ஒரு பொருள் வாங்கினா 5%, 8%, 10%, 16% போடுறாங்களே. ஒரே விலை ஜிஎஸ்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே பெட்ரோல் போட்டாலும் ஒரே விலை தான் வரப்போகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டு வரியும், சாலை வரியும், வாட் வரியும், இந்த வரியெல்லாம் மாநில அரசு அனுபவிக்கிறதுனால தானே பெட்ரோல் டீசல் விலை வந்து நீங்கள் ஜிஎஸ்டியில் கொண்டு வர மாட்டேன்றீங்க. அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்கள் என்ன செஞ்சாங்கன்றதை பார்க்கணும். சும்மா பொதாம்படியாக அது ஏறிடுச்சு அது ஏறிச்சுன்னு சொல்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, ஒரு சிம்பிள் சொல்கிற பாருங்க, 370 ஆர்டிகல் வந்து யாரும் ஏற்றுக்கல அப்படின்னு என்ன சொன்னாங்க? 370 ஆர்டிகல் மிகச்சரியாக செஞ்சோம். 370 ஆர்டிகல் வந்து பிஜேபிக்காக செய்யப்பட்டதில்லை. பிஜேபி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன கொடுத்தாங்க? 370 ஆர்டிகல் நாங்கள் 35A எடுத்தோம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினோம். முத்தலாக் கொண்டு வந்தோம். இதெல்லாம் நாங்கள் வந்து எதை கொடுத்து வாபஸ் சொன்னால் புதிய வேளாண்மை திட்ட சட்டம் மட்டும் தான் நம்ம வாபஸ் பெற்றோம். காலிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ள ஊடுருறாங்க, இந்தியாவுக்கே ஒரு குந்தகம் விளைக்கக்கூடிய நிலைமை வரக்கூட நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொல்லி போடாங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்ன்ற ஃபார்முலா தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஃபார்முலா. அது வந்து ஒட்டுமொத்த பஞ்சாப் விவசாயிகளும், ஹரியானா விவசாயிகளும், யூபி விவசாயிகளும் வைத்து ஒட்டுமொத்த தலைநகரை ஸ்தம்பிக்க வைத்து தீவிரவாத ஊடுருவலை பண்ணுறதுனால தான் செங்கோட்டையில் நம்ம கொடியை எறிந்த கொடியை தட்டி விட்டு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் கொடியை ஒருத்தன் ஏற்றுறான். இங்கே அதை கேட்க யாருமே கிடையாது. இது வந்து இந்தியன்ற உணர்வு உங்களுக்கு ஏன் வரமாட்டேன்றது தான் நம்மளுக்கு வைக்கக்கூடிய கேள்வி. இதனாலதான் அந்த ட்ரோன் தாக்குதல்கள் அதெல்லாம் இந்த ட்ரோன் தாக்குதல் அவர் சுட்டி காட்டுறது தான் வரேன். அதாவது புதிய வேளாண்மை திட்ட சட்டம் கொண்டு வரும். அதற்கான உங்களுடைய விளைபொருளுக்கான உங்கள் விலையை நீங்களே நிர்ணயம் பண்ணலான்றது அருமையான சட்டம். பெரும்பான்மையான விவசாயிகள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கே போராடினாங்களா நீங்கள் கவனிக்கணும். 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்களில் 28 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 26 மாநிலங்கள் கவர்மெண்ட் இருந்துச்சு. பஞ்சாபும் ஹரியானாவும் மட்டும்தான் அந்த களத்தில் இருந்தாங்க. அப்போ மற்ற மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி தானே அது அர்த்தம். இருந்தாலும் வந்து இது வந்து வேறு திசையில் போகிறது. தீவிரவாத நோய் நகர்றது, நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஒரு குந்தகம் விளைவுறதுன்ற அந்த கான்செப்ட் உள்துறை மூலம் போகுது. இது வந்து இப்படியே வளர்க்க விட்டீங்கன்னா இது வேற மாதிரி திசைக்கு போகுது. அப்படின்றப்பதான் உடனடியாக வாபஸ் பெற்று அவங்க வீட்டுக்கு போக சொன்னது. உடனே வாபஸ் பெற்று நீங்கள் கிளம்புங்க, இந்த மாதிரி புதிய வேளாண்மை திட்ட சட்டம் கிடையாது, கிளம்புங்கன்னு சொல்லி உடனே பண்ணது ரீசனை தான். இன்றைக்கி காஷ்மீரில் 370 ஆர்டிகல் நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த மாதிரி எடுத்தோம். இதே 2019 370 ஆர்டிகல் இல்லாதப்ப காஷ்மீரில் நடந்த ஓட்டுப்பதிவினுடைய எண்ணிக்கை வெறும் 19%. இன்றைக்கு காஷ்மீரில் இப்போ நடந்த 4ஆம் இடத்தில் 5 4ஆம் இடத்தில் காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து காஷ்மீர்லேருந்து 5 தொகுதியில் 4ஆம் இடத்தில் நடந்திருக்கிறது. இன்றைக்கு பதிவான வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 58-60% வாக்கு பதிவாக இருக்குது. 40% மக்கள் மனம் வந்து ஓட்டு போட்டதுனால எக்ஸ்ட்ரா இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை கூட காஷ்மீர் நடத்தலாம் தேர்தல் ஆணையம் திங்க் பண்றாங்க. அந்த மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆமா, வரவேற்றிருக்காங்க. உங்களுக்கு வந்து யார் வந்து வாக்களிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜனநாயகத்தை நோக்கி அவங்க திரும்புறாருன்னு அர்த்தங்க. இன்னைக்கு அமித்ஷாவோட அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்க? இதே போன வாட்டி காஷ்மீர்ல தீவிரவாதிகள் அங்கே இருந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் போய் அங்கே சண்டை போட போனாங்கன்னா யாரும் துப்பாக்கி வச்சுக்கலாம், சுடுறதுக்கு பர்மிஷன் இல்லை தெரியுமா உங்களுக்கு? சுட முடியாதீங்க, கண்ணை வச்சு நிற்கணும். அங்கே தீவிரவாதி நிற்கிறான்னு நிற்கணும், சுடுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அங்கேருந்து கல்லறி அடிப்பாங்க. கல்லறி அடிக்கிறப்போ உங்ககிட்ட என்னமா கொடுப்பா? ரப்பர் குண்டுகள் கொடுப்பாங்க. டொப்புன்னு ரப்பர் குண்டில் சுடணும். அவன் அடிக்கிற கல்லெல்லாம் நீங்கள் வாங்கணும். கல்லெறிதல்னு அது பேர். டக்குன்னு ஒரு இடத்துல போய் தீவிரவாதி இருக்காங்கன்னா அந்த கிராம மக்கள் தீவிரவாதிக்கு ஆதரவாக சேர்ந்து அங்கேருந்து கல்லெடுத்துக்கு அடிப்பாங்க ராணுவத்தின் மேலே. இன்னைக்கு அமித்ஷா நம்ம அறிக்கை கொடுத்துருக்காரு, யார் வந்து இந்த கல்லறியில் ஈடுபடுகிறார்களோ அவர் குடும்பத்தை கண்டறிந்து அவர்களுக்கு அரசு வேலை வழங்க மாட்டோம். யார் வந்து கல்லறிகிறாங்களோ, யார் தீவிரவாதத்துக்கு ஒரு குடும்பத்திலேருந்து போகிறாங்களோ அவர்களுக்கு எந்தவித அடிப்படையான சலுகைகளும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அரசு வேலையும் வழங்க மாட்டோம். இந்த வீட்டில் ஒரு பையன் வந்து தீவிரவாதத்தை நோக்கி நகர்கான தகவல் கொடுத்தா அந்த வீட்டுக்கு என்ன கவர்மெண்ட் செய்யணுமோ அதை செய்யும், அவருக்கான பாதுகாப்பு கொடுப்போம்.
தீவிரவாதிகள் ஒருத்தர் சரணடைஞ்சாருன்னா முதல்ல அவரை வந்து சரணடைய சொல்லுவோம். சரணடைஞ்ச பிறகு அவருடைய தாய் தந்தையை சகோதரர்களை கூப்பிட்டு வந்து அவர் நல்வழிப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்ப்போம். இதையும் மீறி நான் எடுத்து துப்பாக்கி தான் சண்டை போடுவோம்னா அவரை சுட்டு வீழ்த்து மரண தண்டனை கொடுப்போம், உடனே சுட சொல்லுவோம். இன்றைக்கு ரப்பர் குண்டுகள் கிடையாது. நன்றாக நல்ல இன்னைக்கு காஷ்மீர்ல நீங்க 60% வாக்கு பதிவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, முன்ன மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கல்ல விட்டு அடிச்சா ரப்பர் குண்டுல சுடுறல எடுத்து சுடுறான்டான் டமால்னு 2 சுட்டு ஒருத்தர் செத்தானா ஓடு தெரிச்சு ஓடுறான். ஒரு நீண்ட நாள் தைரியத்தை நீண்ட நாள் பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் இங்க கொடுத்திருக்கிறதுனால தான் 370 ஆர்டிகல் தைரியமாக நாங்க அமுல்படுத்தணும். இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி. இங்க வந்து ஒரே ஒருங்கிணைந்த இந்தியாவில் காஷ்மீருக்கு ஒரு கொடி, இந்தியாவுக்கு ஒரு கொடி, காஷ்மீருக்கு ஒரு சட்டம், இந்தியாவுக்கு கொடி. எந்த நாட்டில் அந்த கொடுமை நடக்கும்? இந்தியா நம்மளுடைய இணைக்கப்பட்ட ஒரு பகுதிங்க. இதுல எப்படிங்க இன்னொரு கொடி அவங்க அவர் பேசுறப்ப அதுதான் சுட்டி காட்டினார். பல விஷயங்களை சொன்ன மாதிரி நீங்க இந்த காஷ்மீர் விஷயம் எல்லை பிரச்சனை தொடர்ந்து வர்றதுனால நான் அதை சொல்றேன். நீங்க சொன்ன பல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் பாகிஸ்தான் உடனான இந்த எல்லை பிரச்சனையில தீவிரம் காட்டுற அளவுக்கு சீனாவுடனான அருணாச்சல பிரதேச எல்லை பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தலையே, அதை பத்தி பேசலையே. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ராகுல் காந்தி அறக்கட்டளைன்னு ஒரு கட்டளை இருக்கு. இந்த ராகுல் காந்தி அறக்கட்டளைக்கு அதிகமாக நன்கொடை யார் கொடுத்துருக்காங்க நீங்க போய் செக் பண்ணுங்க. நீங்க கூகுளில் கூட செக் பண்ண. அதிகமான நன்கொடை சைனா பீப்புள் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரூவ் ஆயிருக்கு. இது நாங்களாம் பொய் சொல்ல, ப்ரூவ் ஆயிருக்குங்களா. ரெண்டாவது வந்து புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம சைனா நம்ம கிட்ட வந்து நிற்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நல்லா கேளுங்க, சைனா பாகிஸ்தான் நமக்கு வந்து எதிரி நாடே கிடையாது. பாகிஸ்தான் நம்மளை பொறுத்தவரையும் ஒரு கொசு, அது ஒரு கொசு, அவ்வளோதான். இங்கே தான் எல்லாம் பெரும்பான்மை மதத்தை வைத்து பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிரி நாடு அப்படி இன்னைக்கு அவங்க சோத்துக்கே இல்லாமல் விளையாடி இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் ஒட்டுமொத்தமாக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு 2 பேரும் ஒரே நாள் தான் சுதந்திரம் அடைஞ்சோம். அங்கே நிலையான நிலத்தன்மையான அரசாங்கம் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு சாப்பாடுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை நோக்கி பாகிஸ்தான் நகர்ந்திருக்கிறது. நாம் உலக பொருளாதாரத்தில் 11வது இடத்துலேருந்து இன்னைக்கு 5வது இடத்துல வந்திருக்கோம். 3வது இடத்தை நோக்கி நகர்றதுக்கான முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கணிய பொருளாதாரத்தில் நம்ம விளைஞ்சிருக்கோம். சைனான்றது பாகிஸ்தானும் சைனாங்க நமக்கு எதிரி நாடு. நம்மளை விட நம்மை மாறி பலம் பொருந்திய ஒரு நாடு நம்ம பக்கத்தில் இருக்குன்னா அது சைனா மட்டும்தான். அது மாற்றே இல்லை. பாகிஸ்தான் நமக்கு மக்கள் தொகையில் வயசு, பரப்பளவு வயசும், அணு ஆயுதங்கள் வயசும், பொருளாதார வயசு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு கொசு, ஒரு சின்ன நாடு. நமக்கான எதிரி நாடு கிடையாது பாகிஸ்தான். இந்த கட்டமைப்புல வாங்க. எப்படி வந்து இலங்கை ஒரு சின்ன நாடோ அதை விட கொஞ்சம் பெரிய நாடு பாகிஸ்தான், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப சைனா நம்ம கிட்ட என்ன படைபலம் இருக்கிறதோ அதே படைபலம் அவன்கிட்ட இருக்கிறது. நம்ம கிட்ட என்ன உலக நாடுகளின் நட்புணர்வு இருக்கோ, நமக்கு அமெரிக்கா எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி சைனாக்கு ரஷ்யா இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரஷ்ய அதிபர் புடின் போய் கூட போய் அங்க போய் நடந்திருக்கு. சரிங்களா? நாமளும் வந்து ரஷ்ய சீன அதிபர் ஜின்பிங்கை கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு நட்புணர்வு வச்சிருக்கோம். ரெண்டுங்களா? அப்ப ஒரு வார் வந்து நீங்க சைனால ஒரு வார் கண்டென்ட் உள்ள போயிட்டீங்கன்னா இது உலக நாடுகளோட போரா மாறும். ஸோ ஈஸியெல்லாம் போய் தவிர்க்கிறதுக்காக அருணாச்சல எல்லை பிரதேசத்தினுடைய எல்லை பிரச்சனையை நன்றாக கேட்டுக்கங்க. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. இந்த எல்லை பிரச்சனை இன்றைக்கு நேற்று இல்லை. 1947 நம்ம சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இந்த எல்லை அவங்கன்றான், அவங்க எல்லைன்றான். இப்போ ஏன் இது தீவிரமாக வெளி உலகத்துக்கு வருதுன்றதை முதல்ல புரிஞ்சுங்க. இங்கே இருக்கவங்களே, காங்கிரஸ் கவர்மெண்ட் இதுவரை எல்லைகளை எந்த கான்ஸ்டியூஷன் பண்ணதே கிடையாது. ஆனால் வடகிழக்கு மாநிலங்கள் நமஸ்தேன்னு சொல்லுகிற வடகிழக்கு மாநிலம் திரிபுரா, மிசோரம், சிக்கிம், மணிப்பூர்னு இந்த வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்திங்கன்னா 7 மாநிலங்களை, இந்த மாநிலங்கள் தான் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது. எங்கே இருக்குன்னா பூட்டான் நெருக்கமாக இருக்கும், நம்ம அருணாச்சல பிரதேசம் நெருக்கமாக இருக்கும், சைனாவுக்கு நெருக்கமாக இருக்கும், மியான்மருக்கு நெருக்கமாக இருக்கும். இதெல்லாம் எல்லைகள். இந்த எல்லை பிரதேசத்தில் எல்லாத்தையும் நம்மளுடைய இராணுவ தடவாளங்களையும், நம்மளுடைய துடுப்புகளையும், நம்மளுடைய வாகனங்களையும், நம்மளுடைய ஃப்ளைட்டு, ஜெட்ஸு, என்னென்ன இராணுவ படையில இதை அனைத்தையும் கொண்டு போய் எல்லையில நிறுத்துவதற்கான ரோடு போடுற வேலையை இந்த பிஜேபி கவர்மெண்ட் 2011 பண்ணி இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம இன்னைக்கு சைனாவில் நமக்கு ஒரு வார் வந்துன்னா நம்ம இங்க வந்து சைனாவோட எல்லை, நம்ம எல்லையில போய் அங்க துப்பாக்கி எடுத்து சுடுறது, நம்ம எல்லைக்கு போறதுக்கு நம்மள்ட்ட ரோடு கிடையாது. ஒரு பீரங்கி எடுத்துட்டு போது நம்மள்ட்ட ரோடு கிடையாது. இன்னைக்கு அந்த ரோடுகள் வடகிழக்கு மாநிலங்கள் எந்தெந்த நாட்டோடு நம்மளோட மாநிலங்கள் இணைகிறதோ அந்த நாடெல்லாம் இன்னைக்கு பிரமாதமான ரோடு போட்டாங்க. இன்றைக்கு யூபியில் இன்னைக்கு வந்து மியான்மர்ல ஒரு பிரச்சனை, யூபியில இருந்து சர்ன்னு 10 நிமிஷத்துல அங்கே போயிடும். சைனால ஒரு பிரச்சனையா சர்ன்னு 10 நிமிஷம் அந்த கட்டுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ லேட்டஸ்டா நார்த்ல யூபியில நம்ம தேசிய நெடுஞ்சாலையில எந்த ஃபிளைட்டும் ஏர் ஃபிளைட்ஸ்ல
போர் விமானங்கள் வார் ஃப்ளைட்ஸ் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரோடு வந்து நார்த்தில் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஹைதராபாத்தில் சவுத்தில் போட்டிருக்காங்க. போர் விமானங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ரன்வேல மட்டும்தான் இறங்கணும் கிடையாது, இந்த இடத்துல ஒரு போர்க்கால அவசரத்தில் இறங்கலான்றதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இது அந்தந்த எல்லைகளை கொண்டு வராங்க. எந்தெந்த எல்லைகள் இன்னைக்கு இலங்கைக்கு நம்ம எல்லா நாடுகளும் வந்து உதவி செய்ய மறுத்த போது நாம் ஏன் பெட்ரோல்லேருந்து பணத்துலேருந்து உணவுப் பொருள் வந்து உதவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்? நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடு எதிரிய நாடுகளில் சம்பாரிச்சிக்கூடாது. ஏன்னா இலங்கையில் சைனா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா நம்மகிட்ட உழவு பார்ப்பான். இதெல்லாம் வந்து ராஜதந்திரமான வெளியுறவு தம்பரமான விஷயம். இதை பற்றி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அந்த பகுதிகள் இப்போ சீனாவிடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல அதை நம்ம மீட்க போறோமா? அது என்ன? இதுக்கான விடை யார் சொல்லணும்? 2 பேர் தான் சொல்லணும். ராகுல் காந்தியோ ஜிஜி சிவாவோ சொல்ல முடியாது. இதுக்கான விடை யார் சொல்லணும்? வெளியுறவுத்துறை அமைச்சராக கூட ஜெய்சங்கர் சொல்லணும். அஜய் தோவல் இருக்கிற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் 2 பேரும் அந்த மாதிரி எதுவுமே பாதிக்கப்படல, அந்த மாதிரி இல்லைன்றது சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி இருந்தது, பாதிக்கப்பட்டிருந்தா போங்க, படம் பிடிங்க, நீங்க யூடியூப் இருக்கு, டிஜிட்டல் இருக்கு, எடுத்து காட்டுங்க. எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட பதில் செயலாளர் அப்போது உள்துறை செயலாளர் சொல்லக்கூடிய அந்த கருத்துல பொய் என்று சொன்னா ஏன் அவரை கைது செய்து சிறையில் அடிக்கல? உங்களால மத்திய அரசோட குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏதோ வீதியில் போகக்கூடிய நபர் அல்ல, உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சருக்கு தானே உள்துறை செயலாளர். ஒரு முன்னாள் உள்துறை செயலாளர் சொல்லுகிறார் 4000 கிலோமீட்டர் சொல்லுகிறார். ஏன் அவரை கைது செய்யவில்லை? அரசு மீது களங்கமாக பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறார். அதுவும் மத்திய அரசு மீது உள்துறை கைது பண்ண முடியாது. தேர்தல் நடைமுறை கார்பரேட் அரசாங்கத்தில் எப்படி கைது பண்ண முடியும்? அதை சொல்லலாம் சார். நீங்க அரசாங்கத்தில் கைது பண்ண முடியும் இல்ல. பாஜகனுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால் பாகிஸ்தான் கொசு, அப்போது உங்கள் கண்பாருக்கு பாகிஸ்தான் கொசு போன்று இருப்பதனால்தான் ஆவென்றால் நீங்கள் ஆளுமை அங்கே செலுத்துகிறீர்கள். அப்போது பெரிய நாடாக காட்ட தயாராக இல்லை சொல்றாருங்க. சீன எல்லை பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருக்கிற என்னங்கன்னு போய் கேட்டா நாங்க இப்பதான் வந்து ரோடு போட்டுக்கிறோம். இதெல்லாம் ஒரு பதிலா? இல்ல கட்டுமான இடத்த 4000 சில்லற கிலோமீட்டர் பிடிச்சி வச்சிருக்கேன் கேட்டா அப்ப இப்பதான் ரோடு போறேன். அவன் வீடு கட்டி குடும்பம் நடத்தின்னு இருக்கிறான். அதை பார்க்க முடியல. அதுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் காரணம்னு போய் குற்றச்சாட்டு. இந்த 10 ஆண்டுகளுக்கு சைனா முன்னேறி வந்ததனுடைய நிலப்பரப்பு தான். இல்ல அதான் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்க முன்னாடியே செய்யல, எல்லை பகுதிகளில் இன்வெஸ்ட் பண்ணல. பாஜகவினுடைய ஆதரவாளர் எவ்வளவு வேணா பேசலாம். நான் மக்களுடைய ஆதரவா பேசுறேன். நான் அதை பாஜகவுடைய ஆதரவா பேசுறேன். மனசாட்சியுடைய ஆதரவா பேசுறேன். உங்களுக்கு அவ்வளவு கொசுவு, அப்ப அங்க போய் ஆளுமை செலுத்துற கையாள தனத்தை ஏன் சைனா மேல கட்ட தயக்கப்படுறீங்க? ஏன் திருப்பி அடிப்பான்ட்டா? இல்ல அதுக்கான இதுதான் கையாளாகத்தானோ. அதானே கொஞ்சம் நேரம் கொடுங்க, நானும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவர் சொன்ன விஷயங்கள் என்னங்கிறத நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிடுறேன். அதுக்கான கட்டமைப்பு வசதிகளை எல்லை பகுதிகளில் காங்கிரஸ் கடந்த காலங்களில் ஆட்சி செஞ்சதை காட்டினோம். இப்போ பாஜகவினுடைய ஆட்சியில இந்த 10 ஆண்டுகள்ல நிறைய வசதிகளை நிதி ஒதுக்கி ராணுவத்திற்காக ஒரு மண்ணாங்கட்டி ஒதுக்கீங்க. நீங்க சொல்லிக்கலாம் அவருக்கு ஆதரவா நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க. இல்ல நடந்திருக்கு. என்ன தெரியுமா நடந்திருக்கு? இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இந்த வீடு கட்டி வாசல் கட்டி கும்பவாசம் நடத்திருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. இருங்க ஐயா வர ஒரு நிமிஷம். சரியா ரொம்ப பேசிட்டீங்க. சின்ன பையன் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. சின்ன வயசுயா சொல்லுங்க. இந்தியா பொருளாதாரம் 15-13க்கு பிறகு இப்ப 3ல வந்திருக்குது. எவனுடைய 3ல வந்திருக்குது? நான் முன்னேறிக்கிறேன், நீங்க முன்னேறிக்கிறீங்களா? ஞாயிறுகள் முன்னேறி ஒரு மண்ணாங்கட்டியில் வெறும் அதானி அம்பானி 3வது இடம் வந்தாலும் தூக்குல தொங்க எனக்கு என்னங்க இருக்கு? இந்திய நாட்டுடைய மக்களுடைய வரி பணத்தை பிடிங்க அதானிக்கு அம்பானி கொடுத்து விட்டு இந்திய பொருளாதாரம் 3வது இடம் தூக்கி நிறுத்திட்டு யாரை ஏமாத்துறீங்க? யாருடைய இந்திய பொருளாதாரம் இருங்க சார். இந்திய பொருளாதாரம் என்பது வரேன் சார். இந்திய பொருளாதார வளர்ச்சி என்பது அனைவரிடத்துல பரவி இருக்க வேண்டுமா ஒழிய வெறும் 10 முதலாட சுருங்கி இருக்க கூடாது. இங்க இந்திய நாட்டோட பொருளாதாரம் வெறும் 10 முதலாட சுருங்கி இருக்குத ஒழிய இந்திய மக்கள் பதிலே பரவி இல்லை. சரி, நீங்க சொன்னது சரி. 10 முதலாளி பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நாடு வளர்ந்திருக்கா இல்லையா? வெறும் 10 முதலாளிகளுடைய நிதி நிலைமையை மட்டும் வச்சு கணக்கிடப்படுறது இல்லைன்னா இவங்க அழகா கணக்கிடுறாங்க. உங்களையும் எங்களையும் வச்சு இவங்க கணக்கிடுறது இல்லைன்னா உலக நாடுகள்ல அது கணக்கிடப்படுகிறது. சார் உலக நாடு சொல்றாங்க எல்லாருடைய பொருளாதார நிலையை நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க? மக்கள் பாருங்க சொல்லுங்க. இருக்குண்ணா, என்கிட்ட இருக்குண்ணா. நீங்க பாருங்க காட்டுங்க. எல்லாரும் இருக்கு. பொய்யா சொல்லாதீங்க. பணத்தை மட்டும் வச்சு ஒரு பொருளாதாரத்தை கணக்கிட முடியாது. அப்போ எதுக்கு பொய்யா பேசுறாங்க? எது பொய்ன்றீங்க நீங்க? வெறும் அதானி அம்பானி 3வது இடம் வந்துட்டா உலக பணக்கார வட்டியில எல்லாரும் வந்த மாதிரி கிடையாது. சரி பதில் பாருங்க. இந்திய நாடு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி பின்னோக்கி சென்று விட்டது.
இந்தியாவுடைய பொருளாதார முதுகெலும்பு சொல்லக்கூடிய அத்தனை பொதுத்துறை நிறுவனம் தாரை வார்த்து விட்டது. காங்கிரஸ் 50கள் என்ன கீழ்த்து தொங்க விட்டு சொல்லக்கூடிய இந்த நயவந்திகளை பார்த்து கேட்கிறேன், அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மீட்பதற்காக என்னென்ன திட்டங்களை பொதுத்துறை நிறுவனம் உற்பத்தி செய்தார்களோ அதெல்லாம் வித்து ஏப்பம் விட்டு விட்டு நீங்களாம் காங்கிரஸ் பத்தி பேசுது வெக்கமாக இல்லையா? சரி கேப்போம், அவர்கிட்ட கேப்போம். நல்ல கற்பனை திறன் அவருக்கு. சொல்லுங்க, அவருக்கான பதில் நீங்க. நீங்க என்ன பொதுத்துறை நிறுவனம் இருங்க சார், சார் நீங்க பாருங்க கற்பனை சொல்லிட்டாரு அண்ணா. இருங்க சார், சார் இருங்க. கற்பனை அண்ணா சொல்றாரு, இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்தியா பொருளாதாரம் மீட்டெடுக்க பொதுத்துறை நிறுவனங்களை எத்தனை உற்பத்தி செய்து இருக்கிறது கேட்டுட்டீங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை வித்து இருக்குது அதே சொல்லுங்க. நேரம் கொடுங்க, பதில் சொல்ல நேரம் கொடுங்க. நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க பேசிட்டீங்க, அவருக்கான நேரம் கொஞ்சம் கொடுங்க. நீங்க கேட்டதுக்கான பதில் அவருக்கு சொல்லுங்க. எத்தனை உற்பத்தி பண்ணி இருக்காங்க நேரம் கொடுங்க. சைனாவோட நம்ம வந்து 1964 வாரில் தோத்தோம். ஏன் தோத்தோம்? நம்ம கிட்ட இப்போ ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் நம்ம நேரு கவர்மெண்ட்ல சைனா வாரில் தோத்தோம். இது பகிரங்கமாக ஒத்துக்கிறோம். ஒன்று ஏன் தோத்தோம்னா, அந்த மலையில ஏறுறதுக்கான பயிற்சியும் நம்மளுடைய இராணுவ தடவாளங்களையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கிற நேரமும், அந்த மலையில ஏறி அந்த குளிரை தாங்கக்கூடிய உடைகளும் நம்மளிடம் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு மோடி கவர்மெண்ட் 1 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இராணுவத்துக்கு. அக்னிபாத் திட்டத்தின் மூலம் மிகப்பெரிய அளவு இராணுவத்தில் ஒரு எழுச்சி வந்திருக்கு. இது ஒன்று. இப்போ அண்ணன் என்ன கேட்குறாரு, பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து பொருளாதாரம் ஓய்ந்திருக்கிறதா? ஒரு 10 பேரை வச்சு தான் பொருளாதாரத்தை அப்படி கிடையாது. கொரோனா பீரியடில் பெரிய நாடுகளில் கொரோனாவில் வந்து பெரிய பொருளாதார வலிமை பெற்ற நாடுகள்லாம் சரிந்தன. ஆனால் அன்றைக்கு நம்ம உற்பத்தியில் ஜிடிபியில் தன்னறிவு பெற்றதுனால தான் இன்றைக்கு 11ஆவது இடத்துலேருந்து நம்மை ஆண்ட பிரிட்டனை நம்ம பின்னாடி தள்ளிட்டு நம்ம 5ஆவது இடத்துக்கு வந்திருக்கோம். 3ஆவது இடத்தை நோக்கி போயிருக்கோம். இது வந்து இந்தியாவிற்குள்ள கணக்கீடு பண்ணுற கணக்கீடு கிடையாது. உலக அரங்கில் உலக நாடுகள்லாம் சேர்ந்து கணக்கிடுறத கணக்கீடு. இதை நம்ம போயிட்டு மோடி வெளியில வந்துட்டு பாஜகனுடைய புள்ளி விவரம் தான் நீங்க எவ்வளவு வேணா பேசுறீங்க. இந்த பொய்யெல்லாம் ஆளாக முடியாது. இந்த பொய்யும் பொருட்டு ஆளாக முடியாது. பாருங்க, இவர்கள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வெறும் 3 முதலாளி 10 முதலாளி வைத்து கணக்கெடுக்கிறார்கள். அது ஒட்டுமொத்த இந்திய மக்களை வைத்து கணக்கெடுக்கிறார்கள். எவ்வளவு வேணா போய் சொல்லிட்டே போலாம். சரி, அவருடைய நேரம் இது, அவர் பேசிட்டோம், அதுக்கான பதில சொல்லுங்க. அவருடைய நேரம் முதல்ல நியாயம் வேணாமா சார்? அவருடைய நேரம் மக்களுக்கு நியாயம் வேண்டாமா? அவருடைய சுற்றுல நான் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். இப்போ அவர் சொல்லுகிற பெரும் முதலாளி யார் யாரை சொல்றாரு? அதானி தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய பெரும் முதலாளி எடுத்துங்க. மகேந்திரா ஆகட்டும், லட்சுமி மிட்டல் ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், எல்லா பெரும் முதலாளியும் எந்த கவர்மெண்ட்ல வந்தாங்க, எந்த கவர்மெண்ட்ல தொழில் ஆரம்பிச்சாங்க, எந்த கவர்மெண்ட்ல பெரிய லெவல்ல அந்த அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சியில இரு சார் பதில் அப்பதான் கொடுக்கணும். அந்த பாய்பட தூண்டிட்டு பிறகு கொடுக்க முடியாது. காங்கிரஸ் ஆட்சியில இத்தனை கோடிகளே பல லட்சம் கோடிகளே அதானி இல்லையே. தெளிவான பதில் சொல்றேன். ஏன் டென்ஷன்? சொல்லி முடிக்கிட்டோம். பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அவரோட நேரம் முடிஞ்சிருட்டோம், நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் சரிசமமா தானே நேரம் வரங்க. நான் உங்களுக்கு ஈக்குவலா தானே நேரம். அவரு டென்ஷன்லாம் ஆகல. அவர் சுற்றுல பதில் சொல்லுங்கன்னா கேள்வி சொல்லுங்க. நீங்க அதானி வந்து குஜராத்ல வந்து தொழில் தொடங்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயகக்கூடிய ஒரு சப்போர்ட் பண்ணி அவர் பெரிய லெவலுக்கு வராருன்னு சொல்றாங்க. ஹிட்டன்பர்க் மூலம் அவர் கீழே வந்துட்டாரு. அப்படியே வந்தாலும் அது வேற கட்டம். இது ஒரு முடிஞ்சிச்சுங்களா? அப்போ பெரும்பான்மையான இருக்கக்கூடிய தொழிலதிபர் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பெரிய வார்த்தெடுத்து இன்றைக்கு அதானியோடைய கண்டெய்னரும் அம்பானியோட கண்டெய்னரும் ராகுல் காந்தி போய்விட்டதா, அதை பற்றி ஏன் ராகுல் காந்தி பேச மாட்டாருன்னு மோடிஜி அவர்களே பொது வழியில் பேசுகிறார். இது ஒன்று. சரிங்களா? பொருளாதாரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஜிடிபியில் ஒட்டுமொத்தமாக என்ன கட்டமைப்புக்குள்ளே வந்தோன்றது முன்னாடியே இங்கே பதிவு செஞ்சுட்டேன். இப்போ இவருக்கு கேட்காத ஒரு பதில் சொல்கிறேன். நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் பிஜேபி கவர்மெண்ட் விற்குது, பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னு ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வந்து 1947 சுதந்திரம் வந்து கொடுக்குறாங்க. அட்லின்ற ஒரு கவர்னர் ஜெனரலாக பிரிட்டிஷுக்கு தான் சுதந்திரம் கொடுக்குறப்ப இந்தியாவில் வந்து ஒரு குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருக்க வின்ஸ்டன் சர்ச்சில்னு சொல்லி ஒரு சர்ச்சில் சொன்னார். இந்தியாவில் தொழிற்சாலை இல்லை, இந்தியாவிற்கு யாருக்கும் தொழில்நுட்பம் தெரியாது, இந்தியாவிற்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து விவசாயம் தவிர எந்த ஒரு தொழில். அப்போ வந்து ஜெர்மனி தான் வந்து தொழில் புரட்சியில் மிகப்பெரிய முன்னேற்றவங்க. ரஷ்யா வந்து கம்யூனிஸ்டில் முன்னேறிருந்தாங்க. பெரிய லெவலில் இயந்திரங்கள் மூலம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு நாடுன்னா அப்போ ஜெர்மனி தான். அதெல்லாம் வச்சு அவங்க வந்து லண்டனோட கூட்டணி சேர்ந்து பெரிய பெரிய புதிய புதிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ, ரயில் தண்டவாளம் ஆகட்டும், ஃப்ளைட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சது தான். இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்கிறப்ப அப்போ நம்ம கிட்ட பெரும் முதலாளிகள் இல்லை. பொறுமையாக கேட்கணும் சிவானந்த, இதெல்லாம் நிறைய பேர் மக்கள் தெரிஞ்சு. நம்மக்கிட்ட பெரும் முதலாளிகள் இல்லை.
பொதுத்துறை நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும், அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பணம் வேணும். அந்த பணத்துக்கு ஏற்ற முதலாளிகள் நம்மள்ட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுதுன்னா, அப்போ இருந்த நேரு கவர்மெண்ட் வந்து எல்லா பணத்தையும் தன்னுடைய சொந்த இதிலேயே இந்தியன் கவர்மெண்டோடைய ஃபண்டே ரெடி பண்ணி ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொதுத்துறை நிறுவனம் வளர்ந்துக்கிட்டே போகுது. பிஎஸ்என்எல் சொல்லி தொடர்ந்து போகிறோம். ஒரு காலத்தில் நீங்கள் பிஎஸ்என்எல்ல போய் நீங்கள் பதிவு பண்ணணும்னா 3000 ரூபா கட்டிட்டு நீங்கள் நிற்கணும், 3 வருஷம் நிற்கணும். அதுக்கப்புறம் அவங்க வீடு கனெக்ஷன் வாங்கின்னு வரும். ஒரு காலத்தில் செல்ஃபோன் வாங்கினா 18 ரூபா இன்கமிங் கால், அவுட் கோயிங் 10 ரூபான்னு என்னமோ வச்சிருந்தாங்க. இன்றைக்கி செல்ஃபோன் எப்படின்னு சொல்லி வளர்ந்துருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், நான் வந்து பிஎஸ்என்எல் பொதுத்துறை மட்டும் சொல்ல, கேஸ் நீங்கள் ஒரு காலத்தில் பதிவு பண்ணால் என்ன பண்ணணும்? முதல்ல போய் என் நம்பர் நல்லா ஞாபகம் இருக்குது, 7276. நான் போய் 1 மாதம் முன்னாடி பதிவு பண்ணோம். 1 மாதம் கழித்து ரொட்டேஷனில் அந்த கேஸ் சிலிண்டர் வரும். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கேஸ் ஆர்டர் பண்ண மறுநாள் வருதா இல்லையா? அப்போ இது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் ஏன் வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த கட்டமைப்பு புரிஞ்சுக்கணும். பொதுத்துறை நிறுவனங்கள் நீங்கள் அரசு எம்ப்ளாயாக ஒருத்தர் எடுத்தீங்கன்னா, நம்மளுடைய வரிப்பணம், நீங்கள் 100 ரூபா வரிப்பணம் கவர்மெண்ட் கட்டினீங்கன்னா அதில் 70% யாருக்குமா போகுது? தயவுசெய்து சிவானை புரிஞ்சுக்கணும். அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கான பணம், கிராஜுவேட்டி, இன்கம் டேக்ஸில் ஒரு டூல்வர்ஸுக்கு, வாதியார், கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான பணம், கவர்மெண்ட் எம்ப்ளாயில் ஒர்க் பண்ணுறவங்க, பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கிராஜுவேட்டி, அவங்க ரிட்டையர் ஆகணும், ரிட்டையர்மெண்ட், அவங்க பென்ஷனு, அவங்க இறந்த பிறகு மனைவிக்கு பென்ஷனு, பெரிய நம்ம நாட்டு உள்கட்டமைப்புக்கு வேண்டிய கொடுக்க வேண்டிய வரிப்பணம் மிகப்பெரிய ஒரு சுமையாக இந்த பொதுத்துறை நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் போகிறதுனால, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் நம்ம இல்லாமல் பண்ணால் அரசாங்கம் ரன் பண்ணால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேணும். அது இல்லாமல் அரசாங்கம் ரன் பண்ண முடியாது. ஸோ அவங்க தொடவே முடியாது. பல லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயக்கமாக்குறப்ப, இப்போ நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்களை சேர்ந்தவரை போய் ஒருத்தர் நீங்கள் வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா உடனே அவர் நீங்கள் வேலையை விட்டு தூக்கிட முடியுமா? அங்கே இருக்கிற லேபர் ஆக்ட் அவங்க உள்ளவும் தலையிடும். அதையும் மீறி நீங்கள் அவர் தவறு செஞ்சால் நீங்கள் தூக்குறோன்னா நீதிமன்றம் போவீங்க. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும், இல்லை இவர்களுக்குலாம் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், இந்த லீவுகள் இந்த இதெல்லாம் கொடுக்கணும், பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகள் ப்ராசஸ்லாம் இருக்கிறப்ப ஒன்று. அப்போ இந்த மோடி கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2014 இந்த அரசாங்கம் மக்களுக்கு எது தேவைன்னா அடிப்படை தேவைகள் செய்வதற்கு தான் அரசாங்கம். பொதுத்துறை நிறுவனங்கள் நடத்துவதற்கு அரசாங்கம் தேவையில்லை. இந்த புரிதல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியணும். அடிப்படை தேவைகள்னா கல்வி கொடுக்கணும். இன்னைக்கு எய்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 இடத்துல எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கும். IMM கிட்டத்தட்ட 10 இடத்துல கொண்டு வந்திருக்கும். இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டுமே 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கும். இன்னைக்கு இந்த திமுக கவர்மெண்ட் 10 லட்சம் பேருக்கு 100 மெடிக்கல் சீட் சொல்லியிருக்கோம். மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தோம். நீங்க அப்ளை பண்ணாம இன்றைக்கு திமுக 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு தொடல. தனியார் மெடிக்கல் காலேஜ் திறக்கள் தான் ஊக்குவிக்கிறாங்க டொனேஷன் வாங்கிறதுக்கு. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கி ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து கிட்டத்தட்ட அரியலூர், மயிலாடுதுறை 5 மாவட்டங்கள் மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் காலேஜ் தொடங்காமல் இருக்காங்க. அதுக்கான அப்ளை இன்னைக்கு வரையும் பண்ணல. அது கண்டனத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்போ பொதுத்துறை நிறுவனங்களை வளர்க்குறது கவர்மெண்ட் வேலை இல்லை. கவர்மெண்ட் வேலைன்னா அடிப்படை சுகாதாரம், அடிப்படை கல்வி, மக்களுக்கான மருத்துவம், மக்களுக்கான மற்ற விஷயங்கள், இதை மட்டும்தான் கவர்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் என்ன பிரச்சனைன்னு கம்பெனி முன்னாடி ஓடுறது கவர்மெண்டோட வேலை இல்லை. அதனுடைய பதிலை உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டு, பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தனியாரிடம் ஒப்படைக்கப்படுவதோ இல்லை தொழிலதிபர்களிடம் கொடுக்கப்படுவதோ வந்து மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கு திட்டங்களை மேற்கொள்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இறுதி கருத்தா நினைக்கிறேன். ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு, நீங்க சொன்ன அதானி, அம்பானி இவங்கெல்லாம் சொன்னீங்க. இது கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தமிழக அரசு சார்பிலையும் கூட மாநாடு நடைபெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தொழில் தொடங்குவதற்கான மாநாடு நடைபெற்றது. அதுலேயும் அதானி அவர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்திருக்கிறார். அப்பொழுதும் இந்த தமிழக அரசு உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அவர் குறித்து எந்த பேச்சும் பேசல. அவருடைய நீங்கள் முதலீடை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த கேள்வியும் உங்ககிட்ட வைக்கிறேன். உங்களுடைய மாநில அரசில் அதானி வந்து முதலீடு பண்ணுறப்போ, தொழில் தொடங்குறப்போ ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்திய அளவில், தேசிய அளவில் பார்க்குறப்போ ஏன் அதை வந்து நீங்கள் முதலாளிகளுக்கான அரசாக பார்க்குறீங்க? இல்லை, இந்த புரிதல் தான் தவறாக பாஜகவினர் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறார். அதாவது தொழில் தொடங்க யார் வேணாலும் வரலாம். இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய அணிய அக்குறம் மட்டும் என்னவென்று சொன்னால், அதானிக்கு ஒரு 5 லட்சம் கோடியை கடனாக கொடுத்து விடுது. அது யாருடைய பணம்? நம் மக்களுடைய பணம். அந்த பணத்தை திரும்ப பெறுவதில்லை. அதற்கு வட்டியும் கிடையாது. வாரா கடனை வைத்து அவரோடு ஒப்படைத்து விடுவது. இது எப்படி தனியார் மையத்தில் இருக்கக்கூடிய பணம் அரசு கஜானாக்கு வருமா? ஏற்கனவே அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய பணம் தான் தனியாருக்கு கொடுத்து விட்டு அவரை தொழில் தொடங்க ஊக்கம் படுத்தி விட்டு அதற்கு பிறகு வாங்கிய அந்த பணத்தில் வட்டியோடு கட்டினால்தானே இந்த லாபகரமாக அரசினுடைய கஜானா இயங்கும். அந்த கஜானாவிற்கு வராத அளவுக்கு வாரா கடனை கொடுத்து விடுவது. அப்போது ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்கினால் கட்டவில்லை என்று சொன்னால் எத்தனை பிரச்சனை வருகிறது? 5 லட்சம் கோடியை வாங்கின வாராக்கண்ணை வைத்து விட்டு அவரோட சொத்துக்களை முடக்குவதில்லை அரசு.
இந்திய பொருளாதாரத்தை கொண்டு போய் தனியாரோட ஒப்படைப்பது என்பது திருடன் கையில சாவி கொடுப்பது சமம். இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். எப்படி என்று சொன்னால் இந்த ஜமீன்தார் முறையெல்லாம் ஒழித்தார்கள். எத்தனை லட்சம் யாத்திராக்களை அரசு கஜானா கொண்டு வந்து சேர்த்தார்கள். அது மட்டுமல்ல, தனியார் வங்கிகளையே இந்திய அரசுடன் ஆக்கியது இந்திரா காந்தி அரசு. ஆனா நிலைமை இப்படி என்ன சொல்ல, அரசு இடமெல்லாம் தனியாருக்கு கொடுக்கிறார் சொற்ப தொகையிலே. அதே போன்று அரசு வங்கியெல்லாம் தனியார் மயம் ஆக்குகிறார்கள். இப்போது நாடு தலைகீழா திரும்பி இருக்கிறதா இல்லையா? இது எப்படி ஒரு நாடு முன்னேற்றத்துக்கான நாடாக இருக்கும்? ஆகவே இந்த 300 சீட்டு என்பது 400 சீட்டு என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எவரும் பாஜகவினருக்கு மனதார வாக்களிக்கவில்லை. 100ல் 30ல் 25% வாக்குகள் மட்டும்தான் பாஜகவிற்கு வாக்குகள் அளித்திருக்கிறார்கள். மீது 75% மக்கள் பாஜக வாக்களிக்கவில்லை. அதே நீங்கள் 300-400 சீட்டு வெற்றி பெற்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அது ஈவிஎம் மிஷினில் நடந்த குளறுபடிதான் காரணம் ஒழிய ஒருபோதும் மக்கள் மனதில் நடக்கக்கூடிய குளறுபடி அல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, 150 தான் ஜெயிப்பீங்க. அதுக்கு மேல ஜெயிச்சிட்டா நீங்க ஜெயிச்சது இல்ல, மிஷின் தான் கோளாறு. மிஷின் கோளாறுனா போங்க நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றம் தான் கூப்பிடுறாங்களா, கூப்பிடலையா? இவிஎம் மிஷின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தையும் வச்சு ஒரு கூட்டம் போட்டாங்க. இவிஎம் மிஷின் மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்ல, லிஸ்ட் கொடு, நீதிமன்றம் பாருங்க. யாரும் ஏத்துக்கலையே, யாரும் பல முறை உண்மைகளை புட்டு புட்டு வைக்கல, யாரும் ஏத்துக்கலையே. இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றப்ப நீதிமன்றம் போகுது. நீதிமன்றம் கூப்பிட்டு எல்லாரும் விசாரிக்கிறது, அனைத்து கட்சி தலைவரும் வாங்க செக் பண்ணுங்க, அதை ப்ரூவ் பண்ணுங்க. விவிபாட்ல ஒரு சட்டசபை தொகுதிக்கு 2 தான், 2 இடத்துல தான் ஒரு வார்டில் 2 ஒரு சட்டசபை தொகுதியில் 2 இடத்துல தான் வின் பண்ணி கணக்கீடு எடுத்து விவிபாட்டோட மேட்ச் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒருத்தர் கேஸ் போடுறான். எல்லா இடத்துலையும் நீங்க இது பண்ணணும், அது கோர்ட்டு தள்ளுபடி பண்ணுது. இந்தியா வந்து ஜனநாயக நாடு. எந்த நாடோட, ஏதோ சின்ன நாடு பிரான்ஸ் நாடோ ஏதோ நாடோட ஒப்பீடு பண்றாங்க, அங்க எல்லாத்தையும் என்றாங்க. அந்த நாட்டோட மக்கள் தொகை நம்ம நாட்டோட மக்கள் தொகை என்ன? நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியம். அதனால வந்து தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீதிமன்றம் சொல்லிச்சாதான் நல்லா நீதிமன்றம் போங்க. இவிஎம் மிஷின் மேல எங்களுக்கு வந்து சொல்லுவோம், அனைத்து இந்தியா கூட்டத்துக்கு எல்லாரும் போங்க, போய் கேஸை போடுங்க, வென்றெடுங்க. ஓக்கு நீங்க வந்து இது அது பேர் என்ன, வாக்கு வந்து செலுத்தது இவிஎம் மிஷினை வச்சு பதிவு வாக்கு கொண்டு வாங்க. யார் வேணான்னு சொன்னது? ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் அறிவிக்குது, இவிஎம் மிஷின் மேல உங்க நம்பகத்தன்மை இல்லையா, வாங்க உட்காருங்க, நாங்க விளக்குறோம், அதற்கான கட்டமைப்பை சொல்லுங்க, என்னென்ன மிஷின் மைனஸ் ஆகும் சொல்லுங்கன்னா அது சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நீதிமன்றத்துல போய் 150 கோயில் ஜெயிப்பாங்க, 150 மேல ஜெயிச்சாங்க சொல்லுவாங்க, 150 மேல ஜெயிச்சாங்கன்னா அது வந்து மிஷின் கோளாறா? சரி, இப்போ வந்து இப்போ இந்தி கூட்டணி ஃபுல்லா ஜெயிச்சிட்டாங்கன்னா மிஷின் கோளாறு ஆயிடுமா? அப்படி சொல்லலாமா? இந்தி கூட்டணி ஃபுல்லா ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்காது. ஜெயிச்சிட்டாங்கன்னா மிஷன் கோளாறுன்னு சொல்லுவாங்க. சிவான சொல்லுவாரா மிஷன் கோளாறு, அதாவது சிவான சொல்லுவாரா மிஷன் கோளாறுன்னு சொல்லுவாரா? அந்த பதில் கேளுங்க. இந்திய கூட்டணி ஜெயிக்குதுங்க, 400 சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மிஷன் கோளாறு சிவான சொல்லுவாரா? சொல்லுங்க. அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். நீங்க சொல்றீங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியே ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க மிஷின் கோளாறுன்னு எடுத்துக்குவீங்களா? மிஷினே காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. ஆனால் மிஷினில் தில்லு முள்ளு காங்கிரஸ் செய்யல சார், பாஜக. இப்ப ஜெயிச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறாரு. அதுதான் சொல்றேன், இந்தியா கூட்டணியில் வெற்றி பெறுவது உறுதிதான். ஆனால் இதே இவிஎம்எஸ்ல வெற்றி பெற்ற நாங்கள் பார்த்ததாக மக்கள் விழிப்புணர்வு நீங்க ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா உங்களுக்கு வந்து ஒருவேளை சார் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் இந்திய நாட்டு மக்கள் வாக்களிக்கிறார்கள். இவிஎம் இயந்திரம் சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இவிஎம் இயந்திரத்தை இவர்கள் பாதுகாத்து வைத்திருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது இவர்கள் தோற்றுவிட்டு இவளை திருடி அங்கே தில்லுமுள்ள செய்தி. உங்கள் பதிலோடவே நம்ம முடிவு செஞ்சுக்கோம் நினைக்கிறேன், நிறைவு செஞ்சுக்கோ இந்த விவாதத்தை. மக்கள் பார்க்க போறாங்க, இன்னும் 4 நாட்கள் என்ன நடக்க போகிறது என்னங்கிறத நமக்கு தெரிய போகிறது. அதாவது ஒரே பழமொழி சொல்ல நீங்க அனுமதிக்கணும், ஆட தெரியாதவனுக்கு ரோடு கோணலாம். பழமொழியா ஏன் சொல்றேன்னா, ஆட தெரியல ஆனா ரோடு கோணல். நான் உங்ககிட்ட வாக்கே சொல்லிட்டேன், நீங்க ஜெயிச்சா என்ன? இமாச்சல் பிரதேஷ்ல 0.3% நம்ம தோத்தோம், இவிஎம் மிஷின் தான் காரணமா? பதில் சொல்லுங்க. இங்க இவிஎம் மிஷின் தான் காரணமா? பதில் சொல்லுங்க. கர்நாடகால தோத்தோம், இவிஎம் மிஷினா? பதில் சொல்லுங்க. ராஜஸ்தான்ல தோத்தோம், இவிஎம் மிஷினா? பதில் சொல்லுங்க. இதுக்கு அப்பெல்லாம் இவிஎம் மிஷின் கரெக்டா வேலை செய்யும். ஆனா மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆகக்கூடாது. தவற நடக்கிறது குப்பையில் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வல்லரசு இன்னும் இந்தியா வல்லரசு நாடு ஆகல. வல்லரசு நாடுகளை இவிஎம் மிஷினை பயன்படுத்தி வேண்டாம் தவற நடக்கிறது தூக்கி குப்பையில வீசி இருக்கிறார்கள். இதெல்லாம் மறுக்க முடியுமா? உண்மைதான். ஆனா அப்புறம் நாங்களே தோத்துருக்குமே, பாரதிய ஜனதா கட்சி இங்கெல்லாம் தோத்துருக்கு. தோற்கக்கூடிய மாநிலத்தை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்திய மாநிலத்தை மணலியா நிறைவு செய்யலாம். சரி, நீங்க சொல்ற கருத்தையே நம்ம இறுதியா வச்சுக்குவோம், நிறைவு செய்வோம். மக்கள் பார்க்கட்டும், மக்கள் இதுல எது சரிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இன்னும் 4 நாட்கள்ல முடிவுகள் வர இருக்கிறது.
எந்த கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறத பார்க்கலான்னு நம்முடைய ஜாம்பவான் அரங்கிற்கு வந்து நிறைய விஷயங்கள் தேர்தல் குறித்தும் 2 சிறப்பு விருந்தினர்களும் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி.